வேற்றுமைகள் என்பவை இடைச்சொற்களாகும். அவை பெயர்களுடன் சேர்ந்து அவற்றின் பொருளை வேறுபடுத்துவதற்காக தோன்றுகின்றன. வேற்றுமைகள் அவற்றை ஏற்கும் பெயர்களுக்கு பின்னால் வந்து அப்பெயர்களின் பொருள்களை வேறுபடுத்துகின்றன. ஏற்கும் எவ்வகை பெயர்க்கும் ஈராய் பொருள் வேற்றுமை செய்வன எட்டே வேற்றுமை. நன்னூல் 291வது அடி. வேற்றுமைகள் 8 வகைப்படும். பெயரே ஐ ஆல் கு இன் அது கண் விழி என்றாகும் அவற்றின் பெயர் முறை. நன்னூல் 292வது அடி. பெயர் முதல் வேற்றுமை, ஐ இரண்டாம் வேற்றுமை, ஆல் மூன்றாம் வேற்றுமை, கு நான்காம் வேற்றுமை, இன் ஐந்தாம் வேற்றுமை, அது ஆறாம் வேற்றுமை, கண் ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை விழி. பெயராக நிற்கின்ற எழுவாய் உருவானது ஐ ஆல் கு இன் அது கண் என்னும் 6 வேற்றுமை உருபுகளையும் ஏற்று பொருள் வேறுபட தோன்றுகிறது. ஆறன் உருவும் ஏற்கும் அவ்வுருவே நன்னூல் சூத்திரம். இப்பொழுது பாருங்கள். கந்தன் வந்தான் முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை. எந்த வேற்றுமை உருவும் வராமல் இருப்பதே எழுவாய் வேற்றுமை எனப்படுகிறது. கந்தனை கூப்பிடு இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வந்திருக்கிறது. கந்தனால் முடிந்த செயல் மூன்றாம் வேற்றுமை உருவான ஆல் வந்திருக்கிறது. கந்தனுக்கு கொடு நான்காம் வேற்றுமை உருபு கு வந்திருக்கிறது. கந்தனின் பெரியவன் ஐந்தாம் வேற்றுமை உருபு இன் வந்திருக்கிறது. கந்தனது புத்தகம் அது என்ற ஆறாம் வேற்றுமை உருபு வந்திருக்கிறது. கந்தன் கண் உள்ள வேல் ஏழாம் வேற்றுமை உருபான கண் வந்திருக்கிறது. கந்தா வா எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை. விழி என்றால் கூப்பிடுவது. அனைத்து பெயர் சொற்களும் வேற்றுமை உருவு பெருமாயினும் சில பெயர் சொற்கள் வேற்றுமை உருவு ஏற்பதில்லை. எடுத்துக்காட்டாக நீயிர் நீவிர் நான். நீயிர் நீவிர் என்னும் முன்னிலை பெயர்களும் நான் என்னும் தன்மை பெயரும் முதல் வேற்றுமையாக மட்டுமே வருகின்றன. 6 வேற்றுமை உருவுகளையும் அது ஏற்காது. நீயிர் நீவிர் நான் எழுவாய் அலபெரா நன்னூல் சூத்திரம். எடுத்துக்காட்டு நீயிர் வந்தீர், நீவிர் வருக, நான் சென்றேன். இப்பொழுது முதல் வேற்றுமையை பற்றி விரிவாக காண இருக்கிறோம். முதல் வேற்றுமை. அவற்றுள் எழுவாய் உருபு திரிபில் பெயரே வினை பெயர் வினாக்கொளல் அதன் பயனிலையே நன்னூல் சூத்திரம். முதல் வேற்றுமையின் உருபு என்பது ஐ ஆல் கு இன் அது கண் ஆகிய உருபுகளை ஏற்று திரியாத பெயரே ஆகும். அதாவது எழுவாய் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிற முதல் வேற்றுமையானது ஐ ஆல் கு இன் அது கண் ஆகிய 6 உருபுகளையும் ஏற்காமல் வரும். எழுவாய் மட்டும் நின்று வினையையும் பெயரையும் வினாவையும் கொண்டு முடிதல் அதன் பயனிலை ஆகும். எந்த வேற்றுமை உருவும் ஏற்காமல் ஒரு தொடரில் எழுவாயாக வரும் பெயரே முதல் வேற்றுமை ஆகிறது. எடுத்துக்காட்டாக பீட்டர் வந்தார், சலீம் பெரியவர், பாரதி கவிஞர், வந்திருப்பவர் யார். இந்த தொடர்களில் எல்லாம் எழுவாயாக நிற்கும் பீட்டர், சலீம், பாரதி, வந்திருப்பவர் ஆகிய பெயர் சொற்கள் எந்த உருபையும் ஐ ஆல் கு இன் அது கண் என்ற எந்த உருபையும் ஏற்காமல் வந்து முதல் வேற்றுமை என்று அழைக்கப்படுகின்றன. முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் அழைப்பர். பீட்டர் வந்தார், சலீம் பெரியவர், பாரதி கவிஞர், வந்திருப்பவர் யார் ஆகிய எடுத்துக்காட்டுகளை நோக்குங்கள். பீட்டர் என்னும் எழுவாய் வந்தார் என்னும் வினை பயனிலையை கொண்டு முடிந்தது. சலீம் என்னும் எழுவாய் பெரியவர் என்னும் பெயரை கொண்டு முடிந்தது. பாரதி என்னும் எழுவாய் கவிஞர் என்னும் பெயரை கொண்டு முடிந்தது. வந்திருப்பவர் என்னும் எழுவாய் யார் என்ற வினா பயனிலையை கொண்டு முடிந்தது. முதல் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. பெயர் சொல்லே வேற்றுமையாக வந்து நிற்கிறது. அதனை எழுவாய் வேற்றுமை என்கிறோம் என்றெல்லாம் பார்த்தோம். ஆனால் அவற்றிற்கு சொல்லுருபுகள் இருக்குமா என்றால் இருக்கிறது. எழுவாய் வேற்றுமைக்கு ஐ முதலிய வேற்றுமை உருபுகள் இல்லை, ஆனால் சொல்லுருபுகள் உண்டு.
ஆனவன், ஆகின்றவன், என்பவன் போன்ற ஐம்பால் சொற்களும் சொல்லுறுப்புகளாக வரும். வீட்டில் ஒருவர் கதவை தட்டுகிறார். கதவை திறந்து அப்பா இருக்கிறாரா என்று கேட்கிறார். நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று நாம் கேட்கிறோம். என் பெயர் அன்புநாதன் என்று சொல்லுங்கள். உள்ளே சென்று என்ன சொல்கிறோம்? அப்பா, உங்களை தேடி அன்புநாதன் என்பவர் வந்திருக்கிறார். அப்போ அன்புநாதன் என்பவர் என்று அன்புநாதன் என்ற எழுவாய்க்கு என்பவர் என்ற ஒரு சொல்லுருவை சேர்க்கின்றோம் இல்லையா? இங்கே உள்ள எடுத்துக்காட்டுகளை நோக்குங்கள். முருகன் வந்தான். எழுவாய் சொல்லுருபு இன்றி வந்தது. முருகன் ஆனவன் வந்தான். முருகனானவன் வந்தான். பூனையானது பாலை குடித்தது. எலிகளானவை ஓடுகின்றன. முகமது என்பவர் வந்தார். வள்ளியானவள் வந்தாள். இவ்வாறு சில சொல்லுருபுகள் முதல் வேற்றுமைக்கு வருகின்றன. முதல் வேற்றுமையை தொடர்ந்து நாம் கற்க வேண்டியவை சில இருக்கின்றன. முதல் வேற்றுமையானது உருபு இன்றி நிற்கிறது என்பதை பார்த்தோம். வினை முதல் பொருளை தருகிறது. முதல் வேற்றுமை வினை முதல் பொருளை தருகிறது. வினை முதல் பொருள் என்றால் என்ன? வினை முதல் பொருள் என்பது பயனிலையில் குறிக்கப்படும் தொழிலை செய்வதற்கு முதலாய் உள்ள பொருள். வினை முதல் பொருள் என்பது பயனிலையில் குறிக்கப்படும் தொழிலை செய்வதற்கு முதலாய் உள்ள பொருள். கந்தன் வந்தான். அதில் வந்தான் என்பது பயனிலை. அப்பொழுது வந்தான் என்ற தொழிலை செய்வது முதநிலையாகும், எழுவாயாகும். வினை முதல் பொருளை செய்பவன் என்றும் கருத்தா என்றும் கூறுவர். கருத்தா இருவகைப்படும். இயற்றுதல் கருத்தா, ஏவுதல் கருத்தா. எழுவாயை முதல் வேற்றுமையாக கொள்கிறோம். முதல் வேற்றுமைக்கு வினை முதல் என்ற பெயரும் உண்டு. வினை முதல் என்றால் அதில் வரக்கூடிய ஒரு தொடரில் வரக்கூடிய பயனிலையை செய்வதற்கு உண்டான பொருள் என்று சொல்கிறோம். அப்பொழுது எழுவாய்க்கு என்னென்ன பெயர்? வினை முதல், இன்னொன்று கருத்தா, செய்பவன். இந்த பல பெயர்களால் அழைக்கிறோம். கருத்தாவை இரண்டு வகையாக பிரிக்கலாம். இயற்றுதல் கருத்தா, ஏவுதல் கருத்தா. இயற்றுதல் கருத்தா என்பது, இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். ஓவியர் படத்தை வரைந்தார். இந்த தொடரில் எழுவாய் அல்லது வினைமுதல் அல்லது கருத்தா ஓவியராகும். அந்த ஓவியரே தானே அந்த தொழிலை மேற்கொள்ளுவதால் இயற்றுதல் கருத்தா என்று வழங்கப்படுகிறது. ஓவியர் படத்தை வரைந்தார். அவரே அந்த தொழிலை செய்கிறார். இதே போல திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். திருவள்ளுவரே திருக்குறளை இயற்றினார். இயற்றுதல் என்ற தொழிலை அவரே செய்கிறார். இன்னொன்று ஏவுதல் கருத்தாவுக்கு எடுத்துக்காட்டு பார்ப்போம். ராசராசன் கோவிலை கட்டினான். ராசராசனே கல்லையெல்லாம் சுமந்து போய் கட்டப்போவதில்லை. கோவிலை பிறரை கொண்டு, அதற்கு ஏராளமான தொழில்நுட்ப கலைஞர்களையும் தொழிலாளர்களையும் கொண்டு அந்த கோவிலை கட்டுவித்தான். எனவே ராசராசன் கோவிலை கட்டினான் என்பதில் கட்டுதல் என்ற தொழிலை பிறரை கொண்டு செய்ததால் ஏவுதல் கர்த்தா என்று அழைக்கப்படுகிறது.